Hello students, welcome to Shiny Maths. 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 6.11 பார்க்கலாம். sin 64 டிகிரி 34 மினிட்ஸின் மதிப்பை காண்க. இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தீர்வு ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். sin 64 டிகிரி 34 மினிட்ஸ். இப்போ இதை பிரித்து எழுதிக்கணும். முதல்ல sin 64 டிகிரி, அந்த டிகிரியை மாற்றாதுங்க, அதை அப்படியே எழுதிருங்க. இப்போ இந்த மினிட்ஸை பிரித்து எழுதிக்க போகிறோம். மொத்தமாக எத்தனை மினிட்ஸ் உண்டு? 60 மினிட்ஸ். அப்போ 6ஆம் வாய்ப்பாடு 34 6ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி எது வரும்னா 30 வரும். 6×5 30. அப்போ 34 30 மினிட்ஸ் கூட்டல் 30 கூட 4 கூட்டுனா எனக்கு என்ன கிடைக்கும்? 34ன்னு கிடைக்கும். அப்போ 34 30 மினிட்ஸ் கூட்டல் 4 மினிட்ஸ், இப்படி பிரித்து எழுதிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வாரது 6ஆம் வாய்ப்பாடில் வாரதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கலாம். முதல்ல sin 64 டிகிரி 30 மினிட்ஸ். சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு, இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? இங்கே சைன் இருக்கிறதுனால 6ஆம் பாடத்துக்கு பின்னாடி அட்டவணை இருக்குது, அதில் நேச்சுரல் சைன், இதை தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இங்கே சைன் இருக்கிறதுனால நேச்சுரல் சைன். ஓகே, இப்போ இங்கே என்னது? கோணம் என்னது? 64 டிகிரி. அப்போ கோணம்னா நீங்கள் இங்கே பார்க்கணும். சரிங்களா? இங்கே 64 டிகிரி இருக்கா? இதில் இல்லை. அப்போ அடுத்த பக்கத்தில் இருக்கும். இங்கே நேச்சுரல் சைன் தான். ஓகே, கோணம் 64 டிகிரி இன்னும் இருக்குது. சரிங்களா? இனிமே மினிட்ஸு 30 மினிட்ஸ். அப்போ பாருங்கள், மினிட்ஸ் எல்லாமே மேலே பார்க்கணும். இங்கே 30 மினிட்ஸ் எங்கே இருக்குன்னா இருக்குது. அப்போ 30 மினிட்ஸுக்கு கீழே 64க்கு நியாரா. அப்போ என்னது இருக்குது? 0.9026 எழுதிக்கலாம். 0.9026. இனி 4 மினிட்ஸ். இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போ கோணம் மாறாது. கோணம் அதே தான், sin 64 டிகிரி அதே தான். ஆனால் இந்த 4 மினிட்ஸை நீங்கள் பொது வித்தியாசத்தில் தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இங்கே 4 என்ன இருக்குது? 4க்கு கீழே அப்புறம் 64 என்ன இருக்குது? 64க்கு நேராக. அப்போ என்னது இருக்குது? 5 எழுதிடலாமா? 5ன்னு எழுதிக்கலாம். இதை கடைசி நம்பருக்கு நேராக தான் எழுதணும். இனிமே இங்கே சைன் இருக்குது. உங்களுக்கு சைனோ இல்லைன்னா டேன் இருந்துன்னா இதை நீங்கள் கூட்டணும். இதை இது காசு இருந்தால் கழிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள இங்கே சைன் இருக்கிறதுனால கூட்டலாம். 6 5 கூட்டினா 11. அப்போ 1 பாக்கி 1. 2 1 கூட்டினா 3. அப்புறம் 0 9. அடுத்த புள்ளி இருக்குது, அதுக்கப்புறம் 0. இதுதான் என்னன்னா சைன். எழுதிக்கலாம். சைன் 64 டிகிரி 34 மினிட்ஸோட மதிப்பு. பார்த்தீங்களா? ஈஸி தான் இதுவுமே. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.